பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் எந்த ஒரு மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கும் திட்டம் இல்லை, மத்திய அரசு உறுதி. தேசிய வரைவு கல்விக் கொள்கை குறித்த தகவல்கள் தவறான வகையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பேட்டி. தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் சந்திப்பு. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்தார் ஆளுநர் சத்யபால் மாலிக். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வேண்டுகோள். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி, லிவர்பூல் அணி 6வது முறையாக கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்தார் ஆளுநர் சத்யபால் மாலிக். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வேண்டுகோள். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி, லிவர்பூல் அணி 6வது முறையாக கோப்பையை வென்றது. நாட்டில் எந்த ஒரு மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. தேசிய வரைவு கல்விக் கொள்கை தொடர்பான தகவல்கள் நாடு முழுவதும் தவறான வகையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான நிபுணர்கள் குழு அதன் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை தான் சமர்ப்பித்துள்ளது என்று தெரிவித்த அவர், அதுவே அரசின் கொள்கை அல்ல என்றார். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அறிக்கை கொள்கையாக மாறிவிட்டது என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நிபுணர் குழுவின் அறிக்கை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என்றும் எந்தவொரு மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் பொக்ரியால் கூறினார். இதற்கிடையே இதே கருத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய மொழிகள் அனைத்தையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்று கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். On new education policy has submitted its report. Government has not taken any decision on it, and therefore the misunderstanding that government has decided the new policy, that is not true. After we get public feedback, then only it will come before government. And more importantly, Modi government has always promoted all Indian languages, and therefore there is no case of or no intention of imposing any language on anybody. பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து அவருடன் நேற்று பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் சந்தித்து பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, நாகாலாந்து மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களின் ஆளுநர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக், நாகாலாந்து ஆளுநர் பத்மநாப ஆச்சாரியா, ஆந்திர பிரதேச ஆளுநர் ESL நரசிம்மன், கேரள ஆளுநர் சதாசிவம், ஒடிஷா மாநில ஆளுநர் கணேஷிலால் உட்பட
பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் பிரதமரை சந்தித்து இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டிருப்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மத்திய உள்துறை அமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட பிஜேபி தலைவர் அமித்ஷாவை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் சந்தித்து பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து உள்துறை அமைச்சருடன் ஆளுநர் சத்யபால் மாலிக் எடுத்துரைத்தார். அங்கு தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு சூழல் குறித்து சுமார் 15 நிமிட சந்திப்பின் போது அமித்ஷாவிடம் ஆளுநர் விரிவாக எடுத்துரைத்தார். மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, எல்லைப் பகுதி மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக பிரச்சினைகள் குறித்து மத்திய அமைச்சருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் சத்யபால் மாலிக் தெரிவித்தார். விரைவில் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அப்போது உள்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது குறித்து விவாதிக்கவில்லை என தெரிவித்த அவர் அது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்திற்குட்பட்டது என்றார். 17வது நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று பெங்களூரு வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பிரதமர் மோடி மற்றும் பிஜேபிக்கு நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய வெற்றியை அளித்திருப்பதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்து சிறப்பான முறையில் விவாதங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எந்த பிரச்சினை குறித்தும் விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்த அவர் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட இருப்பதாக கூறினார். கர்நாடக மாநிலத்தின் நலன்களை பாதுகாக்க அரசு தொடர்ந்து செயலாற்றும் என்றும் ஜோஷி கூறினார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுதில்லியில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவரான சோனியா காந்தி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பெயரை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்மொழிந்தார். நடப்பு மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 52 இடங்கள் கிடைத்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலிருந்து சோனியா காந்தி மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் குறித்த புள்ளி விவரங்களில் தவறு எதுவும் இல்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. 17வது மக்களவை பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவு மையங்களில் 91 கோடியே 10 லட்சம் பேர் வாக்களித்துள்ளதாகவும் சுமார் 18 லட்சம் பேர் தபால் ஓட்டுகளை செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருந்த தகவல்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் தற்போதைய தகவலே இறுதியானது என்றும் பொதுவாக வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகும் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் வெளியிடப்படும் தகவல்கள் உத்தேசமானது என்றும் முழுமையான தகவல்கள் வெளியாவதற்கு 2-3 நாட்கள் ஆகும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதன்படி வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்கள் உத்தேசமானவைதான் என்றும் முழுமையான விவரங்கள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து சரிபார்க்கப்பட்டு பின்னர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வழங்கப்பட்டு வந்த முன்னுரிமை வர்த்தக நாடு என்ற சலுகையை அமெரிக்க அரசு ரத்து செய்துள்ளது குறித்து அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் நாடுகள் வர்த்தக ரீதியில் பயன்பெறும் வகையில் அமெரிக்கா GSP எனப்படும் பொது முன்னுரிமை திட்டத்தை செயல்படுத்துகிறது. உள்நாட்டு சந்தையை சமமாகவும் நியாயமாகவும் அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் இத்திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு 2000 பொருட்களுக்கு ஏற்றுமதி வரி விலக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நடவடிக்கையால் சுமார் $5.6 பில்லியன் அளவிலான இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு $190 மில்லியன் வரிச்சுமை ஏற்படும் வாய்ப்புள்ளது. இந்திய சந்தையை சமமாக அணுக அனுமதிக்கவில்லை என கூறி கடந்த மார்ச் மாதம் இந்தியாவிற்கு வழங்கும் முன்னுரிமை வர்த்தக நாடு என்ற தகுதியை திரும்ப பெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு நிறைவடைந்து 60 நாட்கள் கடந்த பிறகும் அதிபர் மாற்று அறிவிப்பை வெளியிடாததால் ஜூன் 5ஆம் தேதி முதல் இந்தியாவுக்கு முன்னுரிமை நாடு என்ற சலுகை ரத்து செய்யப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
இதனிடையே அமெரிக்காவுக்கு இந்தியாவில் சமமான முறையில் சந்தையை பயன்படுத்திக் கொள்ள இந்தியா தேவையான வழிகளை தெரிவித்த போதிலும் அமெரிக்காவுக்கு இது திருப்தி அளிக்கவில்லை என இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம், இதுபோன்ற விவகாரங்களில் இந்தியாவின் நன்மை கருதியே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை துரதிருஷ்டவசமானது என்றும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் தெரிவித்துள்ள வர்த்தக அமைச்சகம், அந்நாட்டுடனான உறவுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான நிபுணர் குழுவின் பரிந்துரைகளுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். மத்திய அரசு நியமித்த கஸ்தூரிரங்கன் குழு புதிய கல்விக் கொள்கை வரைவை மனிதவள மேம்பாட்டுத்துறையிடம் சமர்ப்பித்துள்ளது குறித்து கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இருமொழி கொள்கையை மாற்றி மும்மொழி கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சி செய்தால் அதை எதிர்த்து திமுக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பை எப்போதும் அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். கல்விக் கொள்கை என்பது தற்போது வரைவு அறிக்கை வகையிலேயே உள்ளது என்றும் மாநில அரசுகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப புதிய கல்விக் கொள்கை திட்டம் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில உணர்வுகளுக்கு மதிப்பளித்து புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு நிறைவேற்றும் என தெரிவித்தார். தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கினால் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவித்தவாறு ஹிந்தியை தமிழகத்தில் திணிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசினால் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்களுக்கான வருமான உச்சவரம்பினை 24,000 72,000 ரூபாயாக அதிகரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவியர் மகள் திருமண நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த உச்சவரம்பு பொருந்தும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக வலைதளங்களில் பரவி வரும் தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்று கூறினார். மாணவர்களின் நலனுக்கு ஏற்றவாறு தமிழக அரசு நடப்பாண்டு முதல் பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்திருப்பதாகவும் 210 நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக உள்ளதாகவும் விடுமுறையை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் தில்லி, சிம்லா, மைசூர், அகமதாபாத் மற்றும் ராஞ்சி ஆகிய 5 நகரங்களில் இந்த ஆண்டு கொண்டாடப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதன்படி இந்த 5 நகரங்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வான் பகுதியில் விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை இந்திய விமானப்படை தளர்த்தியுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பிப்ரவரி 24ஆம் தேதி பாலாகோட்டில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதன் பின்னர் இந்திய வான்வழியில் விமானங்கள் பறப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதன்படி பாகிஸ்தானில் பறக்கும் எந்தவொரு விமானத்திற்கும் இந்தியாவில் பயணம் செய்ய முழு அளவில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 3 மணி நேரம் தாமதமாக விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த கட்டுப்பாடுகளை விமானப்படை தளர்த்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் வன்முறை பாதையை கைவிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பும் வகையில் அம்மாநில காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். பாதை மாறி செல்லும் இளைஞர்களை நல்வழிக்கு திருப்பும் முயற்சியில் அவர்களது குடும்பத்தாரும் மாநில காவல்துறையினரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொல்கத்தாவின் மத்திய பகுதியான ஜோர்சங்கோவில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சூதாட்டம் நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து ரவீந்திர சாரணி பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் 2 கைபேசி, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, 1,20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் கைப்பற்றினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அனல் காற்று வீசுகிறது. தலைநகர் தில்லியில் தீவிர அனல் காற்று வீசுவதை அடுத்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்கு கடுமையான அனல் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக ராஜஸ்தானின் சுரு பகுதியில் வெப்பநிலை 50.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பாந்தா பகுதியில் அதிகபட்சமாக 48.4 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான அனல் காற்று பதிவாகியுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆண்டு நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இம்மாதம் 18ஆம் தேதி வெளியிட உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், புளோரிடா மாகாணம் ஆர்லாண்டோ நகரில் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணியில் தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவேன் என தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யா தலையிட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எம்பிக்கள் பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் தாம் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக டிரம்ப் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வட சிரியாவில் ரக்ஹா பகுதியில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் சிரியா ஜனநாயக படையின் 5 வீரர்களும் அடங்குவர். இதற்கு முன்னர் IS தீவிரவாத அமைப்பின் தீவிர கட்டுப்பாட்டில் இருந்த ரக்ஹா பகுதியை அக்டோபர் 2017ஆம் ஆண்டு சிரிய ஜனநாயக படை மீட்டது. தற்போது நடைபெற்ற தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இலக்கை அடைவதற்கு முன் போர் நிறுத்தம் மேற்கொள்வோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று ஆப்கான் தாலிபான்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தாலிபான் பிரதிநிதிகள் இடையே கத்தாரில் இதுவரை நடைபெற்ற 6 சுற்று பேச்சுவார்த்தையில் எந்தவித குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 7வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் தாலிபான் பயங்கரவாத அமைப்பு தலைவர் அபியத்துல்லா அகுன்சாதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடர தயாராக உள்ளதாகவும் அனல் தெரிக்கும் ஆப்கான் யுத்த களத்தில் நீரை ஊற்றி அணைப்போம் என்று எதிர்பார்க்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 40 ஆண்டுகளாக தாங்கள் செய்துள்ள தியாகம் வீணாக கூடாது என்றும் அந்த அறிக்கையில் ஆப்கான் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். IS தீவிரவாதம் மீண்டும் தலையெடுக்காமல் இருக்க போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அரசின் கடமை என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மாத்தளை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசிய அவர், IS தீவிரவாதத்தின் அடிப்படை இனவெறி என்றும் இதை புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் கூறியுள்ளார். IS தீவிரவாத அமைப்பில் போராளிகள் இணைவதை தடுப்பது, தீவிரவாத தாக்குதலை தடுப்பது, தாக்குதல் ஏற்பட்டால் அதை சமாளிப்பது என அனைத்து நடவடிக்கைகளையும் கவனம் செலுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதற்கிடையே எந்த ஒரு அந்நிய சக்தியும் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என இலங்கை அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான ராணுவ ரீதியிலான ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மேற்கொள்ள இருப்பதை அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்த்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சீன நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் $6000 கோடி மதிப்பிலான பொருட்களுக்கு 25% வரை கூடுதல் வரி விதிப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் அழகு சாதன பொருட்கள், விளையாட்டு சாதனங்கள், இசைக்கருவிகள், மதுபானம், வைரம், மரப்பொருட்கள், பொம்மைகள் ஆகிய பொருட்கள் மீது 10 முதல் 25% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் என சீன இறக்குமதி வரி ஆணையத்தை மேற்கோள் காட்டி அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அறிக்கை மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது.
ரஷ்யாவின் மத்திய பகுதியில் இயங்கி வரும் வெடிமருந்து பொருட்கள் தயாரிப்பு ஆலையில் நடைபெற்ற விபத்தில் 38 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தலைநகர் மாஸ்கோவிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செர்சிங்ஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஆலையில் விபத்து ஏற்பட்டதாகவும் 100 மீட்டர் சுற்றில் தீ பரவியதாகவும் அந்நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அங்கு வேலையில் ஈடுபட்டிருந்த 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மாட்ரிட்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் லிவர்பூல் அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. போட்டி தொடங்கிய ஓரிரு நிமிடங்களிலேயே லிவர்பூல் அணியின் சாடியோ மானே முதல் கோலை அடித்து டாட்டன்ஹாம் அணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். பெனால்டி வாய்ப்பு மூலம் இந்த கோல் போடப்பட்டது. ஐரோப்பிய கிளப் அணிகளுக்கு இடையேயான மதிப்புமிக்க போட்டியான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து பட்டத்தை லிவர்பூல் அணி 6வது முறையாக வென்றுள்ளது. இதனை அந்த அணியின் வீரர்களும் ரசிகர்களும் உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். வரும் 2022ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள மகளிருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்த இந்தியா உள்ளிட்ட 3 நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக ஆசிய கால்பந்து சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சீன தைபே, உஸ்பெகிஸ்தான் நாடுகளும் மகளிருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தும் போட்டியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட 3 நாடுகளிலும் கால்பந்து போட்டிகள் நடைபெற உள்ள மைதானங்கள் தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு கால்பந்து சம்மேளனம் கேட்டுக்கொண்டுள்ளது. என்றாலும் போட்டியை நடத்தப்போகும் நாடு எது என்பது குறித்த அறிவிப்பு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் 2வது முறையாக இந்த போட்டிகளை இந்தியா நடத்தக்கூடிய பெருமையை பெறும். ஏற்கனவே கடந்த 1980ஆம் ஆண்டு கோழிக்கோட்டில் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பிரிஸ்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா அணி. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 207 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலியா 34.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் டேவிட் வார்னர் 89 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வேல்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களம் இறங்கிய இலங்கை அணி 29.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 136 ரன் மட்டுமே எடுத்தது. 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 16.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 137 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் மார்டின் குப்தில் 73 ரன் எடுத்தார். கோலின் முன்ரோ 58 ரன் எடுத்தார். இதற்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இனி தொடர்வது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸாகவும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். மத்திய அரசு பணியாளர் நடத்தும் IAS, IPS பணிகளுக்கான முதல் நிலை தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தினத்தந்தி. முக்கிய பிரமுகர்களுக்கு அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடமிருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதில் முறைகேடு தொடர்பான வழக்கு. இடைத்தரகர் சுசேன் M. குப்தாவிற்கு ஜாமீன் வழங்கியது தில்லி சிறப்பு நீதிமன்றம். தினமணி. தமிழகத்தில் 10 ஆண்டுகளில் நடந்த நில விற்பனை, பத்திரப்பதிவுகள், நில உரிமை மாற்றம், சொத்துவரி விவரங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இணையதளத்தில் சரிபார்க்கும் வசதி. வருவாய்த்துறை நடவடிக்கை. தினமலர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,000 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்து வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற தொழிலதிபர் நீரவ் மோடியை இந்தியாவிற்கு அழைத்து வருவதில் தாமதம். விசாரணையை ஒத்திவைத்தது லண்டன் நீதிமன்றம். தினகரன். அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதில் CBI அவசரம் காட்டுவது ஏன்? CBI வழக்கறிஞருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் கேள்வி. தீக்கதிர். சென்னையில் பாரம்பரிய கட்டடமான விக்டோரியா ஹாலில் இறுதிக்கட்ட புனரமைப்பு பணி. பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்க மாநகராட்சி திட்டம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எந்த ஒரு மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கும் திட்டம் இல்லை. மத்திய அரசு உறுதி. தேசிய வரைவு கல்விக் கொள்கை குறித்த தகவல்கள் தவறான வகையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பேட்டி. தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் சந்திப்பு. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்தார் ஆளுநர் சத்யபால் மாலிக். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வேண்டுகோள். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி. லிவர்பூல் அணி 6வது முறையாக கோப்பையை வென்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.